வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்ல அண்ட் எடினோலா பிரைவேட் லிமிடெட் ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த அவேர்னஸ் மிக மிக குறைவு. ஃபஸ்ட்டு ஜேஇ எக்ஸாமினேஷன்னா என்ன, அது ஏன் நம்ம படிக்கணும், ஸோ அந்த எக்ஸாமினேஷன் படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கனவு நிஜமாகுமா, என்ன அளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும், அதன் மூலமாக நம்மளுடைய பரம்பரை, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், தாய் தந்தை, நண்பர்கள் இவர்கள் வாழ்க்கை மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறும். அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எது அப்படின்னா இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் கரெக்டாக இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி நல்ல காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவேவோ உங்களுக்கு இயர்லி எல்பிஏ ரொம்ப ரொம்ப அதிகமானது. நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே போயிட்டாவேவோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பரம்பரை எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் எக்ஸாமினேஷன் தான் எது அப்படின்னா இந்த ஜேஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன். இது யார் நடத்துகிறா அப்படின்னா என்டிஏ நடத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிஏ ஏஜென்சி தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நடத்துவாங்க. இது தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டிலேருந்து இயர்லி போகிறவங்களோட பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா 3.76% தான் இருக்குது. அவ்வளோ மாணவர்கள் மட்டும்தான் போகிறாங்க. இப்போ 2025 நியர் அபவுட் பார்த்திங்க அப்படின்னா 90,000 ஸ்டூடெண்ட்டில் வந்து 3% மாணவர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐஐடியில் படிக்க போயிருக்காங்க. அப்போ எவ்வளோ மிக குறைவு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 2706 பேர் தான் தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்கக்கூடிய மாணவர்கள். அதனால் நம்ம தமிழக மாணவர்கள் இந்த எக்ஸாமோடைய தேவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு உங்களுக்கு தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 369 டெஸ்ட்ல அண்ட் எடினோலா பிரைவேட் லிமிடெட் டீம் இருக்குது. எங்களால் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் ஏஐ மூலமாக என்டையராக ஒரு மாடர்னாக எங்களால் டீச் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னா கூட எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. மிக அடிப்படையில் இருந்தே நாங்கள் வந்து இந்த விஷயங்களை ஆரம்பித்து நாங்கள் படிப்போம். இது வந்து +1 +2 மாணவர்களுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. 6வதுலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்போலேருந்து ட்ராவல் பண்ணால் தான் இந்த கனவுங்கிற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை வந்து நீங்கள் அடைய முடியும். இது வந்து கன்யூஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு விட்டுற மாதிரியான விஷயம் கிடையவே கிடையாது. அதை நமது மாணவர்கள் மிக மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிறணும். ஜேஇயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கனவு மாதிரி தான். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே ஐஐடி காலேஜுக்குள்ளே ஏதாவது ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட என்டையர் ஃபேமிலியுமே பேக்ரவுண்டு செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய அளவுக்கான மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருந்தாரு. அவங்களுடைய சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99.99% மார்க் வாங்குறாரு போன இதில். ஸோ இப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னா ஐஐடி பாம்பேயில் படிக்கிறாப்புல அப்படின்னா இப்போ அவங்க வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்ததாக அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த நம்பிக்கையை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் எது அப்படின்னா நம்ம ஜேஇ எக்ஸாமுக்கு எழுதி நீங்கள் ஐஐடியில் போகும்போது இருக்கக்கூடியது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் 369 டெஸ்ட்டில் அண்ட் எடினோலா பிரைவேட் லிமிடெட் டீம் இருக்குது. உங்கள் கூட சேர்ந்து உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஜேஇ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஇ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜேஇயை பொறுத்த வரைக்கும் ஐஐடி, என்ஐடி, IIIT, CFE இந்த 4 விஷயங்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி. இப்போ ஐஐடி பாருங்கள், நம்பர் ஆஃப் காலேஜஸ் மொத்தம் 23 இருக்குது. நம்பர் ஆஃப் இன்டேக் பார்த்திங்க அப்படின்னா 18,188 சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ போயிருக்காங்க பாருங்கள், 512 தான். எவ்வளோ போயிருக்காங்க, 512 மாணவர்கள் மட்டும்தான் இந்த இன்டேக்லேருந்து போனதேவும். அதே மாதிரி என்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய 31 காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 24,527 782 மாணவர்கள் மட்டும்தான் நம்ம வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி IIITயில் வந்து 26ல் 9,342 வந்து 450 அது மட்டும் தான் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் GFTI அதில் 47ல் நம்பர் ஆஃப் காலேஜில் 8,934ல் 325 பேர் தான் போயிருக்காங்க. ஓவராலாக பார்த்தா அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்டேக் எவ்வளோன்னா 50,705. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2,069 3.71% தான் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய மாநிலம். ஆனால் இதில் ஏன் போகல அப்படின்னா அவேர்னஸ் இல்லை. நம் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாவேவும் நிச்சயமாக நம்ம தான் டாப் ஸ்டேட்டாக இருப்போம். இப்போ எது இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் தான் பல வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா அதிகமான, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இன்டேக் ஆகிறது எது அப்படின்னா ராஜஸ்தானில் இருந்து தான் இருக்குது. ஸோ நம்மளோட பின்தாங்கி இருக்கக்கூடிய மாநிலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், ஜேஇக்கான அவேர்னஸ் இல்லை. வேறு எந்த ரீசனுமே கிடையவே கிடையாது. சிலபஸ் ஒரு சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்சி சிலபஸ் +1 +2 சிலபஸாக படித்தா தான் இதில்
நம்மளுடைய தமிழ்நாடுடைய போர்டு டிஎன்எஸ்சிஆர்டி சிலபஸ் அதே சிபிஎஸ் சிலபஸ் அதை விட அருமையாக நிறைய விஷயங்களை கண்டென்ட்டை வந்து டெப்த்தாகவே கொடுத்துருக்காங்க. அதே தான், ஆனால் கண்டென்ட் நல்லா டெப்த்தாகவே கொடுத்துருப்பாங்க. அதே இந்த புக்கு நீங்கள் சிறப்பாக, அதாவது நம்மளுடைய போர்டோட புக்கையோ +1 +2 வந்து மிக அருமையாக படித்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். இன்னொரு வீடியோ சொல்லணும் அப்படின்னா, சிபிஎஸ்சி மாணவர்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கான்செப்ட் புரியல அப்படின்னா நம்மளுடைய +1 +2 புக்கோ, அதாவது மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய புக்கை தான் எடுத்து படிப்பாங்க. ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் முதலாக மாற்றிக்கிறணும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதான். ஸோ ஜெயியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஓவரால் தமிழ்நாட்டில் 2069ங்கிறது எங்கே இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு பின்தாங்கி இருக்கும் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ மார்க் அடுத்து பார்த்தீங்க ஜெயியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஜெஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ். இப்போ ஜெஇ மெயினை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ். இந்த 25 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்கு. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 300. மொத்தம் எவ்வளோ மார்க் அப்படின்னா நம்மளுக்கு 300 மார்க். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 25 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும் உங்களுக்கு. நெகட்டிவ் மார்க் ஜெஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா -1. அட்வான்ஸில் வேரியேஷன். அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் டைப்பே சொல்ல மாட்டாங்க. டிஸ்கிரிப்ட் கொடுக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கலாம், அப்புறம் டைம் லைன் கொடுக்கலாம், கிரானிக்கல் ஆர்டர் நிறைய இருக்கும். அதாவது அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்படி தான் ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நோ பேட்டர்ன் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நான் அதை சொல்லிட்டோம். நான் ஃபிசிக்ஸ் வந்து 100 மார்க்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 100 மார்க்ஸு, மேத்தமெட்டிக்ஸுக்கு 100 மார்க்ஸ். ஓகேப்பா, மொத்தம் 300 மார்க் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெசன்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்டைல்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரெசன்டைல் சொல்லுவாங்க. ஏன் இதை ப்ரெசன்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 90% இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்காங்க? 90% இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி 10% ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அட்வான்ஸ் யார் போகலாம் அப்படின்னா மொத்தம் 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். மொத்தம் நீங்கள் எவ்வளோ பேர் எழுதினாலுமே 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்டு அந்த மார்க் அடிப்படையில் பிரித்து அட்வான்ஸுக்கு அனுப்புவாங்க. அவங்க இப்போ மெயின்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்குள் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எதுக்கு போகலாம் அப்படின்னா அட்வான்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலுக்கு வந்து 1000 ரூபீஸுக்கும் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 800 ரூபீஸ். ஏன் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் எஸ்சி எஸ்டி அப்படின்னா உமன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் வாழ்க்கை தரத்தில் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். 5 நியூமெரிக்கல் அதை தான் நம்ம சொல்லியாச்சு. பாசிட்டிவ் மார்க் வந்து +4 மார்க்கு. மொத்தம் டோட்டல் டைமிங் வந்து 3 hours தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இயர்லி 2 நடக்கும். இயர்லி வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு 2 நடக்குது. ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் ஆர் பிப்ரவரி எப்பவுமே அவுட் ஆகும். நம்மளுக்கு அக்டோபர் லாஸ்ட்லேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அவுட் ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஜனவரியில் வந்துடும். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காகவே நடக்கும். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வித்தின் 2 வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வித்தின் 2 வீக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், OMR இல்லாமல் சிபிடி பேஸ்டாக இருக்கும். மேக்ஸிமம் சிபிடி பேஸ்டாக தான் இருக்கும். இந்த வருஷம் எதுவும் மாற்றுறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரில எனக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஜோசா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இது கொஞ்சமாக மார்க் வச்சுருப்பாங்க, ஆனால் நல்ல காலேஜுக்கு போயிருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதாவது நீங்கள் எப்படி மார்க்கு எந்த மார்க்குக்கு தந்தாப்பில் என்ன காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் காலேஜஸ் பூரா போட்டு வச்சுட்டு நல்ல மார்க் இருக்கும், அதோட குறைஞ்சான நல்ல இன்னும் ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பார்க்காம என்ன பண்ணி விட்ருவாங்க அப்படின்னா மேலே போட்டு வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம வந்து உங்களுக்கு இதை பாசிட்டிவோட மிக சிறப்பாகவே இதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஐஐடி மெட்ராஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷீட்ஸ் மொத்தம் ஓவரால் ஷீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3070 ஷீட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட்டில் படிக்கிறவங்களுக்கு என்ஐடியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது +1 +2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா +1 +2 நம்ம ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ஐடியில் வந்து 50% உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும்.
எவ்வளோ 50% நம்ம இதில் படிச்சுக்கணும். நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 50% நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க முடியும். நீங்கள் +1 +2 நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், ஆனால் +1 +2 ஆந்திராவில் படிச்சிருக்கேன்னா ஆந்திரா என்ஐடியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஐடியில் தான், ஆந்திரா ஐஐடியில் தான் வந்து அந்த முன்னுரிமை இருக்கும். எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் +1 +2 படிக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு அந்த 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ரொம்ப 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 முக்கியம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதாவது ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா. அதர் ஸ்டேட் கோட்டாவும் அதே தான். அதர் ஸ்டேட்ங்கிறது ஓவரால் ஆல் இந்தியா கோட்டாவும் உங்களுக்கு கீழே வந்துடும். நீங்கள் +1 +2 வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 50% உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். மொத்தம் ஓவர்வியூ இதுதான். இப்போ டோட்டல் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 127. இப்போ டிஎன் ஸ்டூடெண்ட் 2025 போனது 2069 தான் போயிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் 75 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸு. டிஎன் டாப் காலேஜஸ் நம்ம போட்டிருக்கோம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத என்ஐடியை பொறுத்த வரைக்கும் 50% ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது நம்மளுக்கு. டோட்டல் இன்டேக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 55,705. இப்போ எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் ஜெய் எழுதலாம் அப்படின்னா 75% ஓவரால் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மார்க் ஷீட்டில் 75% மேலே இருக்குது அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக எழுதலாம். அவ்வளோதான். ஸோ ஜேஇயை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்கோங்கிறது இப்போ உங்கள் ஓரளவுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம முன்னோக்கி போவோம். அதுக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 369 டேஸ்லாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜேஇ அடுத்தடுத்த அப்டேட்டு என்னென்ன எக்ஸாமினேஷன் எப்படி படிக்கலாம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னால் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஃபிசிக்ஸ்னால் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், கெமிஸ்ட்ரினால் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கான மென்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சுக்கிறணும், மோட்டிவேட்டடாக எப்படி இருக்கணும் நம்ம, ஸோ செல்ஃப் ஸ்டடியை எப்படி பார்க்கலாம், அன்ஈவனான வீடியோஸ் அன்ஈவனான திங்ஸ்லேருந்துலாம் எப்படி நம்ம மூவ் ஆன் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.